வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2299 போஸ்டிங் தமிழ்நாடு முழுவதுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் எதுவும் வந்து இருக்காது. உங்களுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கே வந்து ஒரு 15,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் 18/8/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எல்லாம் எதுவும் வந்து கிடையாது. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கனாலும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது 2025-26ஆம் ஆண்டு கிராம உதவியாளர் பணிக்கான விண்ணப்ப படிவம் வந்து இதுதான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய பெயர், அடுத்தது உங்களோட பேர் வந்து இங்கிலீஷ்லேயே எழுதிக்கணும். ஆதார் கார்டு நம்பரு, உங்களோட கணவர் அல்லது தந்தை பெயர், வயது என்ன, அடுத்து ஜெண்டர் என்ன, இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய கிராமம் என்ன, அதனோட வட்டம் என்ன, இதனோட உங்களோட அட்ரஸ், சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து அட்டாச் பண்ணணும். இது கூட பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மதம், ஜாதி, இதெல்லாமே கேட்டிருக்காங்க. கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இதெல்லாமே வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காவல்துறையில் ஏதாவது வழக்கு நிலுவையில் இருக்குதா, ஸோ அதுக்கப்புறம் பைக் ஓட தெரியுமா, ஸோ இதெல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாமே வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டை வந்து சைன் பண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது கூட அந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இங்கே உங்களுக்கு உங்களுடைய வட்டத்திலே இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து இருக்கும், சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எந்த ஊர்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை வட்டாட்சியர் அலுவலகம் திருநெல்வேலி வட்டம், திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து கிராம உதவியாளர் பணிக்கு 11,100 அதிகபட்சம் 35,100 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வட்டத்துக்கு 6 போஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கட்டளை, உதயநேரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிந்து பூந்துறை கிராமம், சிறுக்கன்குறிச்சி கிராமம், அதே மாதிரி சேந்திமங்கலம் கிராமம், அதே மாதிரி சங்கன் திருடு கிராமம், அதே மாதிரி மேகமுடையார் குளம் கிராமம், இது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வரிசை எண்ணுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது தான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான உங்களுக்கான தகுதி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திருநெல்வேலி.nic.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ஸினுடைய இதுவும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஸோ அதனால் திருநெல்வேலி.nic.in .recruitment அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. இதே வந்து நீங்கள் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா சேலம்.nic.in ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எந்த வட்டத்தில் இருக்கீங்களோ ஸோ அதனோட அப்ளிகேஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அல்லது மதுரையில் இருக்கீங்கன்னா மதுரை.nic.in ரெக்ரூட்மெண்ட் ஸோ அப்படின்னு வந்து நீங்கள் போட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணணும். இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலை விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவில் இருக்கீங்க, ஆந்திராவில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.